என்னெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட்டுக்கு வருது, அதை கூப்பிட்டு லாட்ஜுக்கு வாங்க கூப்பிட்றேன்னா எங்கேருந்து உனக்கு இவ்வளோ துணிச்சல் வந்தது? அப்போ வந்து நான் தொடர்ந்து டிபார்ட்மெண்ட்டில் டிசிப்ளின் போச்சு நான் சொல்லிட்டு தெரியுதாப்போ? இப்போ அவ்வளோ பெரிய அதிகாரியை தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. நம்ம கதிலாம் என்னன்ட்டு கீழே இருக்கவனுக்கு பயம் இருக்கும். நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணும்போது கீழே இருக்கவனுக்கு இந்த துணிச்சல் வரும். திருமணம் செய்வதாக வாக்குறுதி கொடுத்து இங்கெங்கெல்லாம் தங்கி இருக்கிறார். சிபிசிடி விசாரணையில் ப்ரூவ்டுன்னு வந்துச்சா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ ஆட்சியோட லட்சணம் தெரியுதா? சார், நேற்று திரு எடப்பாடி அவர்கள் வந்து பேசுகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டு சாதனை திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை பற்றி சொல்லும்போது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வீடியோ காட்டுறாரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஸ்கூட்டியை தொலைச்சிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அவங்கக்கிட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்களாங்க சார்? பார்த்தேம்மா. எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்படியெல்லாம் நடக்குமான்றத அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு. நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் 18 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். ஒரு பொண்ணு ஸ்கூட்டி காணா போயிடுது. காணா போன உடனே அந்த ஸ்டேஷனில் ஒருத்தர் டீல் பண்ணுறாரு, ஒரு கான்ஸ்டபிள் டீல் பண்ணுறாரு. அதை வண்டி கிடச்சிருச்சுமான்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே சரி சார் வந்து வாங்கிக்கிறேன்னொடனே செலவாகும் அப்படின்றார். எவ்வளோ சார் செலவாகணுன்னா 15,000 ரூபாய் ஆகும் அப்படின்னோடனே சார் அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னொடனே அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டி வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன ஆகும் சார்? சரி ஒரு 5,000 ரூபா கொடுத்துரு ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே பணத்தை இங்கே கொடுக்காத வேற ஒரு இடத்துக்கு கொடுக்கணுன்னு அந்த பிள்ளை வீட்டில் சொல்லிடுது. இது மாதிரி கூப்பிட்றான்னு. எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க பாரு, நீ போம்மா பின்னாடியே வர்றோன்னு சொல்லிட்டு பொண்ணை அனுப்பிச்சி விட்டா கெட்டாவத்து வருது. ஒரு லாட்ஜு கூப்பிட்டு போகிறான்ப்பா. இவங்க இதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு போகிறது, இவர் ஹோட்டலுக்கு போகிறது. அவனும் இப்போ லோக்கல் லிமிட்டில் இருக்க போலீஸ் இல்லையா, அப்படியே சார் ரூமான்னு கூப்பிட்றான். போன உடனே எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு போய் அவனை லாக் பண்ணுறாங்க. எதுக்கு நீ இப்போ ரூம் போட்ட சொல்லுன உடனே இந்த வீடியோக்களை சமூக வலைத்தளங்கள் வெளியிட்டு விடுகிறார்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போலீஸ் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு புகாரை வாங்கி நேற்று ஹி வாஸ் ரிமாண்டட். இல்லை நீங்கள் யோசிக்க வேண்டியது, காவல்துறை நடவடிக்கை எடுத்துருச்சு, ஓகேவா? தகவல் வெளியில் வந்தவுடனே காவல்துறை நடவடிக்கை எடுத்துருச்சு. சர்வீஸில் இருக்க ஒரு போலீஸ்காரனுக்கு ஒரு விக்டிமுக்கிட்ட இந்த மாதிரி கூப்பிட்டு லாட்ஜுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறதுக்கு எப்படி தைரியம் வரும்? வண்டி காணா போச்சுன்னு ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட சொன்னால் லாட்ஜு கூப்பிடுவியா நீ? அதில் இல்லாமல் 15,000 பணம் கேட்டுட்டு. இன்னொன்று, நீங்கள் இந்த இவங்க ஃபேமிலியில் வீடியோ எடுத்தாங்கன்றதை விட்டுருப்பா. லாட்ஜில் சிசிடிவி இருக்காதுப்பா? இருக்கும். ஹோட்டல் சிசிடிவி இருக்காது? இருக்கும். ஏன் அச்சம் வரல உனக்கு? ஹோட்டலில் சிசிடிவி இருக்குமே, நம்ம அதில் பதிவாகும் என்று அச்சம் ஏன் வரல உனக்கு? ஏன் வரலன்றத சொல்லிட்டா? செல்வநாகரத்னன்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இதே வேலையை தானே பண்ணார். சிபிசிடி விசாரிச்சுதா? ஓயோவில் ரூம் போட்டார்ன்றது வந்துச்சா? ஓயோவில் ரூம் போட்டு பேரூஸ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காரு. இங்கேருந்து ஓலா கேப் புக் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு ரூமை போட்டு அதை கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் அவருடைய பெயரிலேயே இந்த இடத்துல ரூம் போட்டிருக்காரு. கூட இந்த பெண் தங்கி இருக்கிறார். அந்த பெண் அளித்த புகாரில் உண்மை இருக்கிறது. திருமணம் செய்வதாக வாக்குறுதி கொடுத்து இங்கெங்கெல்லாம் தங்கி இருக்கிறார். சிபிசிடி விசாரணையில் ப்ரூவ்டுன்னு வந்துச்சா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சட்டம் ஒழுங்கு எஸ்பியாக உட்கார வச்சுருக்கீங்களா? அந்த கான்ஸ்டபிள் இதை பார்க்குறானா? ஐபிஎஸ் அதிகாரி இதைத்தானே பண்ணிவிட்டு சர்வீஸில் இருக்கார். என்ன லாட்ஜுக்கு போகக்கூடாதா? எனக்கு அது மாதிரி யாரும் பழகிறதுக்கு கிடையில. ஸ்கூட்டி தொலைச்ச பொண்ணை கூட்டின்னு போகிறேன். இப்படி தோன்றுமா தோன்றாதா? அப்படி தானேப்பா வரும். நீங்கள் அவர் திரு செல்வநாகரத்னத்தை இந்த கேஸுக்கு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிங்கன்னா கான்ஸ்டபிள் இதை செஞ்சுருப்பாரா? சொல்லுப்பா. கான்ஸ்டபிள் மனசில் என்ன தோணும்? ஐபிஎஸ் அதிகாரியை பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க. நம்மளாம் நினச்சா அந்த அச்சம் வருமா? அப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு சட்டம் ஒழுங்கு பதவி கொடுத்து நீங்கள் உட்கார வைத்திருக்கிறீர்கள், அழகு பார்க்கிறீர்கள். அவரை வந்து ஒரு நான் லாண்ட் ஆர்டர் போஸ்ட்டில் கூட நீங்கள் போடலை. இதே போல் என்னை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து திருமணம் செய்யும் நேரத்தில் வரதட்சணை கேட்டு என்னை கொடுமைப்படுத்தினார், இவ்வளவு ரூபாய் அவ்வளோ ரூபாய் பணம் கேட்டார் என்று ஒரு
வழக்கறிஞர் சட்டம் படித்த ஒரு பெண் வருண்குமார் மீது புகார் அளிக்கிறது. அந்த புகாரில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு வருண்குமார் கைது செய்து சிறையில் இருக்கிறார். ஜாமீனில் வெளியே வருகிறார். தடயங்களை அழித்ததற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கு, அந்த பொண்ணு கூட அனுப்பிச்ச இமெயிலெலாம் டெலிட் பண்ணதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதுன்னு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்து அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அந்த அதிகாரிக்கு நீங்கள் திருவள்ளூர் எஸ்பி போடுறீங்க, திருச்சி எஸ்பி போடுறீங்க, ப்ரொமோட் பண்ணி அதே ரேஞ்சுக்கு டிஐஜியாக போடுறீங்க. அவர் அரசியல் கட்சி தலைவரெல்லாம் திரள்நிதி திருடன்னு ரீல்ஸ் போட்டுன்னு இருக்காரு. இன்றைக்கி கூட நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா வருண்குமார் அரெஸ்ட் நியூஸ் வருதா? அங்கேயே சாதி கலவரம் வேற நடக்குது. அப்போ அவருக்கு நீங்கள் பணி கொடுத்துருந்தீங்கன்னா கான்ஸ்டபிளுக்கு ஏன் மனசில் இந்த எண்ணம் வராது? என்னெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட்டுக்கு வருது, அதை கூப்பிட்டு லாட்ஜுக்கு வாங்க கூப்பிட்றேன்னா எங்கேருந்து உனக்கு இவ்வளவு துணிச்சல் வந்தது? கான்ஸ்டபிள்ன்றவர் அந்த காவல்துறையோட ஹையரார்க்கியில் கடை கோடியில் இருப்பவர். அப்போ நான் தொடர்ந்து டிபார்ட்மெண்ட்டில் டிசிப்ளின் போச்சு நான் சொல்லிட்டு தெரியுதாப்போ? அப்போது நீங்கள் மேலே அந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை, கடும் நடவடிக்கை எடுத்திருந்தீர்கள் என்றால் அந்த டிசிப்ளின் அச்சம் பரவும். இப்போ என்ன ஐபிஎஸ் ஆஃபீஸரை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க, நம்ம ஒழுங்கான என்னம்மா வண்டியம்மா ஐயா வந்து பாரு, இன்ஸ்பெக்டர் பர்மானி. அந்த ஹோட்டலில் சிசிடிவி இருக்குன்ற அச்சம் துளியும் வரல பாருங்கள். இது புகார் வெளியே வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி எத்தனை பண்ணியிருப்பாரு? எத்தனை பொண்ணுங்க ஸ்கூட்டியும் வேணாம் ஒரு மண்ணும் வேணான்ட்டு ஓடிடுவாங்க. வெளில கூட சொல்ல மாட்டாங்கப்பா. அந்த புள்ள தைரியமாக அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணியிருக்காங்க. நார்மலான வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஏமா அந்த வண்டியை வேணாமா, விட்டு தொலைமா, வேணுமா ஒரு 20,000 இருக்குமாம்மா அந்த வண்டி, போமா, இப்படி தான் சொல்லுவாங்க. எதுக்குமா போலீஸ்கிட்ட போய் நம்ம பிரச்சனை? இவங்க சாமர்த்தியம், நீ போ பார்க்கலாம், அவன் சோழியை முடியலாம். இப்போ டிபார்ட்மெண்ட்டில் டிசிப்ளின் எந்த அளவுக்கு மோசமாகி விட்டதுன்றது தெரியுதா? என்னென்னா நீங்கள் அதிகாரிகளை இப்படி பண்ணுறதுக்கு இது பண்ணும்போது கான்ஸ்டபிள் மனசில் இயல்பாக தோணும்ல, அவர் பண்ணுறாரு விட்றீங்க. ஏற்கனவே கூட சார் இதை மாதிரி சிறையில் இருக்க அப்பாவை பார்க்க போன பெண்கிட்ட இதை மாதிரி அழைச்சி அந்த பொண்ணு ரோட்டில் வந்து அந்த போலீஸ்கார செருப்பால் அடிச்சுது. அந்த பொண்ணு அதிகாரி மேலே வந்து பிரச்சனை, அந்த பொண்ணு வந்து அதிகாரியை இது மாதிரி அரசு அலுவலரை அடிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே கேஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த விவகாரம் வந்ததுக்கப்புறம் தான் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். மதுரை சிறை அது. நான் இப்போ மதுரை சிறையில் இருக்கேன். அப்போ இந்த நியூஸ் வந்துருந்துச்சு, கருப்பிடிச்சிருந்தாங்க. என்ன சார் மேட்ரு வந்து நேற்று டியூட்டிக்கு வந்தால ரவுண்ட்ஸ் வந்தால அவர் தான் மாட்டினார். இப்போது நீங்கள் உயர் பதவியில் இருப்பவர்கள் இது போன்ற தவறுகளை செய்யும்போது கடுமையான நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றால் இந்த டிசிப்ளின் ஃபோர்ஸில் இந்த ஃபீலிங் பரவும். இப்போ அவ்வளோ பெரிய அதிகாரியை தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க, நம்ம கதிலாம் என்னன்ட்டு கீழே இருக்கவனுக்கு பயம் இருக்கும். நீங்கள் அதை கண்டவுன் பண்ணும்போது கீழே இருக்கவனுக்கு இந்த துணிச்சல் வரும். இப்போ இவங்க வந்து ரேப் கேஸு, செக்ஷுவல் அசால்ட் கேஸ்லாம் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இவங்ககிட்ட பாலியல் ரீதியாக போச்சுன்னா பார்க்கும்போதே அம்மா வண்டி திருட்டு போனதுக்கு இந்த வேலையை பண்ணுறான்னா பாலியல் குற்றச்சாட்டுன்னா எப்படி டீல் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கம்மா. அப்பான்னு கூப்பிட சொல்கிறீங்க. அப்பா ஆட்சியோட லட்சணம் தெரியுதா? இதைத்தான் நேற்று பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு பொதுமக்கள் நீங்கள் உங்களை பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள், இந்த ஆட்சியில் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டு காட்டுறாரு. இது ஒரு ஆட்சிக்கு அவமானம் இல்லையா? இவர் பாட்டுக்கு இங்கே வீடியோ போட்டு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. மீண்டும் திமுக ஆட்சி தான் 7வது முறையாக. உண்மையிலே இதெல்லாம் ஏன் வந்து ஆட்சி நடத்த தகுதி இல்லாதவர்கள் ஆட்சி நடத்தினால் இப்படி தான்ப்பா சீரழியும் நிர்வாகம். இது வந்து மிக மோசமான நிர்வாக சீர்கேடு. நான் ஏன் வந்து ரொம்ப கடுமையாக இந்த விமர்சனத்தை நான் செஞ்சுக்கிட்டு வரேன்னா டாப் டு பாட்டம் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த அந்த ஸ்ட்ரக்சரு இன்டிசிப்ளின் துறை முழுக்க ஊடுருவினால் அதை சரி செய்வது ரொம்ப கஷ்டம். ஜெயலலிதா இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அனுமதிக்க மாட்டாங்களே சார்? ரிமாண்ட் பண்ணுவாங்கம்மா, கேள்விப்பட்டாவே தூக்கி அடிச்சிடுவாங்க. ஒரு நொடி தாமதிக்க மாட்டாங்க. அதான் சொல்லியிருக்கேன்னே, ரவீந்திரநாதன் டிஜி அவர் மீது இந்த மாதிரி பெண் தொடர்பான குற்றச்சாட்டு ஒன்று வந்துச்சு. அவர் டெல்லியில் ஏதோ கான்ஃபரன்ஸுக்கு, டெல்லியில் டிஜிஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. கான்ஃபரன்ஸ் போகும்போது அவர் பேட்ச்மேட்ஸ் கூட இங்கே போய் ஊர் சுற்றி ஜாலியாக இருந்துட்டு வந்து இறங்குறாரு. ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது சஸ்பென்ஷன் ஆட்டுமா தெரியுமா? இல்லை, இந்த ஹெச்ஓபிஎஃப் சாரங்கன்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். இங்கே எல்லாம் இந்த கவர்மெண்ட்டில் எல்லா கவர்மெண்ட் பின்னாடி அடிஷனல் கமிஷனர் வந்து அடிஷனல் டிஜிபி வந்து ரிட்டைன் ஆனார், அடிஷனல் கமிஷனர் வந்து ரிட்டைன் ஆனார். திருநெல்வேலி எஸ்பியாக இருக்கும்போது அவரும் இப்போ அப்போ இருக்கார் சபாநாயகர், அப்போ ஒரு எம்எல்ஏ அவரும் சாரங்கனும் சேர்ந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை கடத்தி கொண்டு போய் சென்னையிலேருந்து அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை கடத்தி திருநெல்வேலி கொண்டு போய் மிரட்டி ஷேர்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த சாரங்கன் மீது ஒரு பெண் விவகாரம் தொடர்பாக ஒரு புகார் வந்தது என்று தெரிந்து
சென்னைக்கு அவரை வர சொல்லி நேராக கூப்பிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு திட்டி வெளியில் அவர் போகும்போது கையில் சஸ்பென்ஷன் ஆடுறாரு. நீங்கள் அந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் எந்திரிக்க முடியாது. அதுதான் வேறு எந்த பதவியும் வர முடியாது. சஸ்பென்ஷன் தான். அதுக்கப்புறம் திருமாவளவனை பிடிச்சி தான் திருப்பி வேலைக்கு வந்தார் அவர். அப்பாவி தலித் என்று. இவருக்கு ஆட்சி நடத்த தெரியல. நீங்கள் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை மீண்டும் மீண்டும் பேசித்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். அதை சொல்லித்தான் ஓட்டு கேட்டீர்கள். அதற்கு நியாயம் பெறாமல் விடமாட்டேன் என்றீர்கள். அதற்காக அனுமதிக்கப்பட்ட விசாரணை ஆணையம் இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி பரிந்துரை அளித்த பிறகு இந்த கமிஷன் இன்டெக்ட் பண்ணுற சைலேஷ்குமார் யாதவுக்கு டிஜிபி ப்ரொமோஷன் கொடுக்குறீங்கன்னா என்னையா கவர்மெண்ட்? நீங்கள் ஒரு சிஎம் கேட்க வேணாம் ஃபைலை கையெழுத்து போடும்போது என்ன ஃபைலுன்னு? இத்தனைக்கும் ஊடகங்களில் செய்தி வருது, நான் பதிவு பண்ணுறேன். சைலேஷ்குமார் யாதவுக்கு டிஜி ப்ரமோஷன் கொடுப்பாங்க. அவர் ரிட்டையர் ஆக போகிறாருமா அடுத்த மாதம் 2 மாதத்தில். என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் மேல்? நீங்கள் இதுக்கு தானே கமிஷன் போட்டது. அந்த கமிஷன் சொல்லுதில்லை, இவர் காரணம் சொல்லுதில்லை. 13 உயிர்களுக்கு பழனிசாமி பதில் சொல்ல வேண்டும்ட்டு பேச தெரிஞ்சில்ல. ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க, அதில் சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்லாம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இந்த லாஜிக்கை பாருங்கள். அடிஷனல் டிஜிபி இருந்தாலும் ப்ரொமோஷன் ஆகிட்டு போயிட்டார். இன்ஸ்பெக்டர்லாம் இன்னும் சஸ்பென்ஷன் இருக்காங்க. என்ன கவர்மெண்ட் இது? 2 மாதத்தில் யாதவ் ரிட்டையர் ஆகிறாரு. அந்த ப்ரொமோஷன் கொடுக்க போகிறது அது தொடர்பாக அந்த அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் கொடுத்த பரிந்துரைகளின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று அந்த சமயத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கு விசாரணைக்கு வரதுக்கு 2 நாள் முன்னாடி ப்ரொமோஷன் கொடுத்துட்டு போய் கொடுக்க பதில் சொல்கிறாங்கப்பா, ப்ரொமோட் பண்ணிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் நீதிமன்றம் ப்ரொமோட் பண்ணிட்டு ஆர்டர் போட முடியாதுல்ல. அவசரமாக ப்ரொமோட் பண்ணாங்க தெரியுமா? ஏன் சார் அது மாதிரி பண்ணாங்க? இப்போ அந்த ஸ்டெர்லைட் விவகாரத்துக்கு இவங்க எதிரானவர்கள் கரெக்டா? அப்படி இருக்கும்போது இவருக்கு ப்ரமோஷன் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அதிகாரிகள் ப்ரமோஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இவர் தானே சொல்லணும், இவர் மேலே அச்சம் இருக்கணும்ல. ஸ்டெர்லைட்டுக்கு அவங்க எதிரானவர்கள்லாம் இல்லை அப்படின்னா அதை வச்சு ஆட்சிக்கு வந்தாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். நான் தான் சொன்னேனே, கோவன் போன்றவரை வைத்து அதிமுக ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்த தூண்டிவிட்டு ஆட்சிக்கு வருவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டார்கள். ரொம்ப அழகாக சொன்னார் இல்லையா? ஒன்றும் எதிரும் கிடையாது, ஒரு புதிரும் கிடையாது. இப்போ 13 பேர் வந்து உயிரிழர்கள்லாம் வச்சிங்க. ஸ்டெர்லைட் ஆலை இன்னும் வந்து திமுக ஆட்சி நடக்கும். ஆமாம். ஒரு அமைச்சர் ஏதாவது சொன்னாங்க சார், ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னாங்க. ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது அதுக்கு. அதுக்கப்புறம் அமைதியாகிட்டாங்க. ஏவவேல் அவர்கள் 8 வழிச்சாலையை வந்து நாங்கள் சொன்னேன், அதுக்கு எதிர்ப்பு வந்தோடனே அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. நீங்கள் அதை சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு அதையும் நாங்கள் வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னா என்ன என்ன? இவங்க தான் போராட்டத்தை தூண்டி விட்டது. அதான் விஜய்க்கு எதிராக பாட்டு பாடுற கோவன் இதுக்கு எதிராக பாடி இருக்கணும்ல. நீங்கள் தானே ஸ்டெர்லைட் போராட்டத்தை போய் எங்கள் உள்ள புந்து வயலன்ஸை உண்டு பண்ணதே இந்த குரூப்பு தான். அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்களே, பொது வழியில் அந்த செய்திகள் வெளியே வந்திருக்கிறது. என்ன செய்திகள்? நீங்கள் சொன்ன மாதிரி கம்முன்னு இருக்காங்க, பேச்சு மூச்சே இல்லாமல். அந்த வாயை திறக்க முடியாத அளவுக்கு வாய்க்குள் பணம் வைத்து அடைக்கப்பட்டு விட்டது. பணமாக பிஸ்கட்டானவர் தெரில. சொல்லுப்பா. தங்க பிஸ்கெட்டாக